சின்ன பையலா இருக்கேன்னு தம்பின்னு சொன்னேன். பெரிய ஆளா இருக்கீங்களா அண்ணன் சொன்னேன். என்ன யாருன்னு கேட்கக்கூடிய நீ யார்? என்ன யாருன்னு கேட்க முதல் நீங்க யார்? அதைத்தாயா நான் கேட்கிறேன். நானும் இப்ப கேட்கறியா சொல்றியா? சொல்றீங்களா கேட்கறீங்களா? நாராயணா நாராயணா ரூபாய்க்கு 16,000. அது என்ன 16,000? அதென்ன நாராயணா? நான் என்னுடைய பாட்டை நாராயண வேண்டேன். ஏன் புருஷன் முண்டாட்டிகளை பிரிக்கிறீங்க? நாங்க பிரிக்கிறதெல்லாம் கிடையாது. புருஷன் முண்டாட்டி பிரிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுது? அப்படிலாம் பிரிப்பதெல்லாம் கிடையாது. ரூபாய் என்பது யாரு? மகாலட்சுமி. பதினா புருஷன். மகாலட்சுமி புருஷன் யாரு? நாராயணன். அதனால தான் சேர்த்து சொன்ன ரூபாய்க்கு 16,000. சேர்த்து வச்சிருக்க? சேர்த்து வச்சிருக்கியா? யாரும் சேர்த்து வைக்கல. சேமிப்பு அவசியம். சேர்த்து தான் வச்சிருக்கேன். பரவாயில்ல, 2 பேரும் சேர்த்து வச்சு சொல்றேன். சரி, நீங்க யாரு? நீங்க யாரு? நாரத மகாமுனிவன். யாருப்ப அந்த வேலையை பார்த்தது? எனக்கு பிடிக்காத விஷயம் இது ஒண்ணுதான். ஒருத்தர் மேடையில் வந்து சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கப்படாது. நானும் அப்ப இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். யார் அந்த வேலையை பார்த்தது? ஏய், யார் அந்த வேலையை பார்த்தது? யார் செருப்புல பீ மிச்சது? பெரிய மனுஷன் மேடையில் இருந்துக்கிட்டு நாரதுங்கிறாப்புல. டேய், நான் என்ன சொல்றேன்? காது செவிட்டு காது போறா. நீங்க தானே சொன்னீங்க நாரதுன்னு. நாரத மகாமுனிவன் என்று சொன்னேன். அப்படி சொல்லுங்க. யார் நாரதரு? நான் தான். இதை நான் நம்பணும், நம்பித்தான் ஆகணும். அடையாங்க நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என்ன தெரியும்? 2 நாளைக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்திருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கியா? எங்கய்யா? மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாப்ல. அட நாராயணா, இந்த உருவத்தை நீ பார்த்த? ஜூஸ் கடையில பார்த்தேன். நம்பிட்டேன். சத்தியமா? என்ன யாரவன? என்ன நீ எங்க எப்படி பார்க்க முடியும்? ஆனா குருட்டு பையல. குருட்டு பையன் தான் நீ. என்ன குருட்டு பைய? பார்த்ததனால தானே சொல்றேன். என்ன பார்த்தியா நீ? பார்த்தேன். ஏங்க எப்படி? உங்களை மாதிரி ஆளை பார்த்தேன். இந்த மாதிரி ஆளை பார்த்திருக்க. என்ன பார்க்கல? இந்த வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிற குரூப் தானே? வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிற குரூப்பா? அரே ராமா அரே கிருஷ்ணா. டேய், நீ சொன்ன மாதிரி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா வேணா வருவா. கிருஷ்ண வேஷத்துல, ராமர் வேஷத்துல, ஆஞ்சநேயர் வேஷத்துல எல்லாம். இந்த வேஷத்துல நீ யாரையும் பார்த்திருக்க மாட்டேன். ஒருவேளை சங்க தலைவரா கூட இருக்கலாம். இப்படி யாரும் வரமாட்டாங்க. பரவாயில்ல. அப்ப நீங்க யாரு? நாரத மகாமுனிவன். அப்படி தூக்கி எறிங்கிறேன். ஆமா, அப்படி போடு. பைல்வான். யார் நாரதரு? நான் தான். நீங்க தானே? நானே தான். எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வர்றேன். எப்படி பைபாஸ் வழியாவா? பைபாஸ் வழியா? எதுக்கு? இல்ல மேலூர் வழியா வந்தேங்க. மேல் உலகம் ஐயா. ஓஹோ, மேலோகத்தை சுருக்கி மேலூர். நீங்க மேலூர் சொன்னேன். அப்ப மேலூர்ல இருந்து பூலூருக்கு வந்திருக்கீங்க. டேய், இப்ப நல்லது அப்படின்னா அதற்கு எதிர்ப்பதம் என்ன? கெட்டது. இன்பம் என்றால் துன்பம், இரவு என்றால் பகல், இயற்கை என்றால் செயற்கை. அப்ப மேடு என்றால் மேடு என்றால் பள்ளம், மேலே என்றால் கீழே. அப்ப கீழூர் தானே சொல்லணும். அது எப்படி? நீங்க மட்டும் மேலோகத்தை சுருக்கி மேலூர்னு சொல்லலாம். அப்ப கீழ நாங்க பூலோகத்தை சுருக்கி பூலூர்னு சொல்லப்படாதா? கீழூர் தாயே சொல்லணும். நாங்க பூலூர்னு தான் சொல்லுவோம். நீங்க நாரதரா? ஆமா. உங்க பேரு தான் நாரதரு. அட நாராயணா, இப்படி ஒரு கிரிக்கெட் வந்து சேர்ந்துருக்கணும். உங்களை யாரும் வந்து சேர சொன்னா? நான் இது வரைக்கும் நாரதரை பார்த்ததே கிடையாது. அதான் பார்த்துட்டே அப்புறம் என்ன? இன்னைக்குதான் உசுரோட பாக்குறேன். இத்தனை நாள ஓவியத்துல பாத்திருக்கேன். அப்ப நீங்க நாரதரு? அப்பவும் நாரதர் தான், இப்பவும் நாரதர் தாயா. சரி சரி. என்ன கையில சாம்பார் கரண்டியோட வந்து? சாம்பார் கரண்டில யாழ். யாழா? ஆமா. சரி, உங்க அப்பா மகதி யாழ். எங்க அப்பா பேரு பிரம்மா. கை கொடுங்க சாமி. எதுக்கு? கை கொடுங்களேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், சும்மா கை கொடுங்க. இல்ல போதும் போதும். இல்ல நீங்க கை கொடுங்க. இல்ல போதும், நீங்க கை கொடுங்க. வேண்டாம் ஐயா, உங்க கையை கொடுங்க. அப்பள கொடுக்க கூடாது, சும்மா கொடுங்க. என்ன உங்களோட பாராட்டு. இவ்வளவு பெரிய மேடையில மனசுல ஒரு தைரியத்தோட சொல்றீங்க பாருங்க. என்ன சொன்னேன்? டேய், நான் மதனியால வச்சிருக்கேன்டா. டேய், யாராவே? நீங்க தானே சொன்னீங்க. நாராயணா நாராயணா, செவிட்டுக்காது போடா. நீ யாரை சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க. மகதி என்று சொல்லக்கூடிய தேவலோக பெண்ணாகப்பட்டவள் என்னை காதலிப்பதாக சொன்னா. அந்த பெண்ணு தான். அம்மா, என்னை காதலிப்பது தவறு, நீ முக்தியை நாடிப்போ அப்படின்னு சொல்லி அவளுக்கு புத்திய சொன்னேன். கேட்டாலும் அவ கேட்கல. அவளும் பெண் தானே, மாற்றி யோசனை சொன்னேன், கேட்கல. சரி, போனா போகட்டும் அப்படி சொல்லி அவளுடைய காதலுக்கு மரியாதை கொடுத்து இங்கு அங்கலாக்கி சுமந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஒருவன் கண்ணுக்கு மட்டும் அவள் பெண்ணாக தெரிவாள், மற்றவர் கண்களுக்கெல்லாம் யாழாக தெரிவாள். அப்ப இது வந்து பொம்பளை. ஆமா, உங்க கணக்கு மட்டும் தெரியும். ஆமா, மித்தவங்க கணக்குல யாழா தெரியும். யாழா தான் தெரியும். எவ்வளவு ட்ரிக்கு வத்தீங்களா? ஆமா. கட்டி எங்க தொங்க விட்டுருக்கீங்க? எங்கும் தொங்க விடுவேன். நல்லா தொங்க விடுங்க. ஆமா. சரி, பரவாயில்ல. உங்க அப்பா பேரு? பிரம்மா. என்ன பண்றாரு? படைக்கிறார். லோடு எவ்வளவு? டேய், லோடா? அது என்ன லோடு? நீங்க தானே படைப்பு. நீங்க படைப்பு. படைப்பு. படைப்பு வேற, படைப்பு வேற. படைப்பு என்னென்ன படைக்கிறார்? 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 லட்சம் சிவராசிகள். ஐயா, நான் காட்டு வாசி பையன். ஒண்ணு எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லாம இருங்க. 4 வகை யோனி, 84 லட்சம். எனக்கு என்ன தெரியும்? அண்டசம், முட்பிஷம், மானிசம், சுராயுஷம், மிளகு ரசம், பூண்டு ரசம், தக்காளி ரசம்.
சாப்பாட்டை மட்டும் சரியாக காட்டுற பற்றி அதாவது சாப்பிடும் உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு தெரிஞ்ச ரசத்தை சொல்றீங்க, எனக்கு தெரிஞ்ச ரசத்தை நான் சொல்றேன். அண்டசம் என்றால் முட்டையிலிருந்து வரக்கூடியது. ஓஹோ. வியர்விலிருந்து வரக்கூடியது, விதைகளிலிருந்து வரக்கூடியது. இதான் 4 வகை யோனி. அப்போ வியர்வையிலிருந்து வர்றது, விதைகளிலிருந்து வருவது, கருக்குழிலிருந்து வருவது, முட்டையிலிருந்து வருவது. அப்போ முட்டை விரிஞ்சா என்ன வரும்? முட்டை விரிஞ்சா குஞ்சு வரும். முட்டை விரிஞ்சா குஞ்சு வரும். ஜிப்பு திறந்தா உனக்கு மரியாதைடா. அதுவும் குஞ்சு தானே. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்கள். பத்திரமா வச்சுக்க. அப்ப உங்க அப்பா வந்து பிரம்ம படைக்கிறார். ஆமா. உலகத்தில் இருக்கக்கூடிய 84 ஜீவராசி படைக்கிறது எங்க அப்பா தான். ஒரு விஷயம் கேட்கவா? கேள். கோவப்படப்படாது. நான் கோவப்பட மாட்டேன். இந்த ஆண்களை பூரா படைச்சது யார்? எங்க அப்பா தான். பெண்களை பூரா படைச்சது எங்க அப்பா தான். 2 பேத்தையும் படைச்சார்ல. ஆமா. உங்க அப்பா அமிக்கிட்டு உட்காந்தா என்ன? அவர் வாட்டி தான் உட்காந்துருக்காரு. எங்க அப்பா ஏன் தேவையில்லாத வேலை பார்க்குறாரு? என்ன வேலை பார்த்தாரு? ஊடால ஏன் திருநங்கைகளை படைக்கணும்? படைக்க வேண்டிய காரணம் என்ன? படைச்சிருந்தா உன்ன ஆணை படைச்சிருக்கணும், இல்லையா பெண்ணாக படைச்சிருக்கணும். ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஏன் அவங்களை அப்படி படைக்கணும்? அவங்களும் பூலோகத்தில் படுற கஷ்டம் அது அவங்களுக்கு தான் தெரியும். ரோட்டில் போகும்போது அவங்களை கிண்டலாக பேசுகிறது, கிண்டலாக பார்க்குறது. அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனிதர்கள் தானே. நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் தானே அவங்க உடம்புலையும் ஓடுது. நம்ம வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சியோ ஒரு அண்ணன் தம்பிக்கோ இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்ம அப்படி நினச்சி பார்ப்போமா? பார்க்க மாட்டோம்ல. நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு அப்படி வரும் பொழுது அவங்களையும் நம்ம சொந்த பந்தமாக பார்க்கும்போது அடுத்தவங்களையும் ஏன் நம்ம சொந்த பந்தமாக பார்க்கக்கூடாது? அதுக்கு உங்கள் அப்பையும் படைக்காமலே உட்காந்துருக்கலாம்ல. உங்கள் அப்பனை மட்டும் நான் நேரில் பார்த்தேன். எப்படியோ என்ன சிக்கலில் மாட்டுன்னு பார்க்குறேன். நீ என்ன நான் நியாயமாக தானே கேட்டேன், தப்பாக எதுவும் கேட்டேன்? நான் மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறேன். மாட்டி விட்டு வேடி வைக்க பார்க்கணும்லாம் பழக்கம்லாம் கிடையாது. நான் கேட்குறது நியாயம்னா நீங்களே சொல்லுங்கண்ணா. கேட்குறது நியாயம் தானே. இது உங்களுக்கு கூட்டமா? கைத்தட்டுற பற்றி பூரா எல்லாம் நம்ம கூட்டம் தான். AK-47 கூட்டம். என்ன துப்பாக்கியில் தோட்டா மட்டும் இருக்காது. சரி சரி. என்ன காரணம் அப்படின்னா ஓங்கி பேசாதீங்க. தூங்குற பூரா எந்திரிச்சிட போகிறாங்க. எந்திரிக்கட்டும். எந்திரிச்சு கேட்கட்டும். தாய்மா இருக்காது. நான் பக்கத்தில் இருக்கணும். கிளப்பிவிடுங்க. எந்திரிக்கட்டும். இங்கே வேறு படுத்துக்கிட்டே பார்க்குறது வேறு. என்ன உண்மையிலேயே எந்திரித்த நீ எந்திரிக்க மாட்ட. உடனே கூப்பிடுறாங்கப்பா இங்கே வருவியான் வந்து கிளப்பிடுறதுக்கு. சொல்லுங்க. இப்போ இந்த கேள்வி ஸ்டூடெண்ட்ஸ் பாடத்தை கவனிங்க. நான் சொல்லணும் அப்படின்னா உனக்கு சிபாரிசாக கைத்தட்டாங்க பாருங்க. அவங்க ஊரை பண்ணி கேட்கணும் விஷயத்த. அவங்க தம்பிப்பா குட்டிமா அங்கிட்டு போய் உட்காருங்க. அங்கிட்டு போய் உட்காருங்க. கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்காரு. தலைவர் அப்படி உட்காருப்பா. இங்கே வார். இவர் செய்வன் வச்சு விடுறாரு. தண்ணி தருகிறாரு. சொல்லுங்க. இதற்கு காரணம் எங்க அப்பா கிடையாது. ஏன்? எதுக்கு உங்க அப்பா இல்லைங்கிறீங்க? படைத்தது எங்க அப்பா தான். அது உண்மைதான். ஆனா அதற்கான காரணங்கள் எங்க அப்பா கிடையாது. அது எப்படி? மக்களாகிய நீங்க தான். நாங்க இருங்க. இந்த வேலையில எங்க வச்சுக்க என்ன கேட்டது உங்ககிட்ட உடனே மக்கள் பக்கம் திருப்பி. மக்கள் பக்கம் திருப்பவே அவங்க ஐயா நம்ம ஏன்டா கைத்தட்டோம்னு நினைக்கிறாங்க. இல்ல நீங்க சொல்லுங்க என்ன நியாயம் நானும் கேட்கறேன். என்னண்ணே? ஒரு நாளைக்கு 2, ஒரு வாரத்துக்கு 2, என்ன 2? ஒரு மாசத்துக்கு 2 கேள்றா மண்டு. ஒரு வருஷத்துக்கு 2. ஒரு நாளைக்கு 2 அப்படின்னா ஒரு மனிதனாகப்பட்டவன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீ கேட்கக்கூடிய திருநங்கையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தான் உட்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களை கழிவுப் பொருள்களாக காலை மாலை 2 வேளை வெளியேற்ற வேண்டும். சொல்றது புரியுதா? வீட்டில் எவன் செத்து கிடந்தாலும் சரி காலையிலையும் மாலையிலையும் வெளிக்கிருக்க சொல்றாரு ஐயா. ஏங்க புள்ள வறக்கிறதுக்கு வெளிக்கிறதுக்கு என்ன ஜம்மன் காரணம் இருக்கியா? என்னது? அந்த முன்னோர்கள் வகுத்து வைத்த அந்த நியதியை கடைப்பிடிக்க வேண்டும். என்ன நியதி? அந்த நியதியை கடைப்பிடிக்கவில்லை என்றால் இப்படித்தான் நடக்கும். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதற்கும் நியதிகள் இருக்கிறது. என்ன வெளிக்கிறதுக்கா? ஆமா. என்ன நியதி? காலையில் எந்த திசை பார்த்திருக்க வேண்டும், மாலையில் எந்த திசை பார்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கிறது. இதெல்லாம் ஓவரா தெரியல. அவ்வளவுதான். அவன் பௌத்த கலக்குது செம்ப தூக்கிட்டு போய் உட்கார பாப்பானா இதுல கிழக்கு திசை எது வடக்கு திசை எதுன்னு குண்டியா காமிச்சிட்டு இருப்பான். அப்படித்தான் இருக்கணும். அப்புறம் என்ன இருக்கணும்? காலையில் வடக்கு முகம் பார்த்திருக்க வேண்டும். குபேரன் குண்டிலே மிதிப்பேன். மாலையில் தெற்கு முகம் பார்த்திருக்க வேண்டும். எம்மன் சூடாயத்தை விடுவேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் அதுதான் நியதி. அந்த நியதியை கடைப்பிடித்த அழகான அற்புதமான தெய்வாதீனம் பொருந்திய குழந்தைகள் பிறகு. அப்பனா காலையில போகும்போது திசை காட்டியோட போங்க. எது கிழக்கு எது வடக்கு அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்களுக்கு திசை தெரியுமியா? இப்போ திசை பார்த்து தான். இப்போ முன்காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ விஞ்ஞானம் ஆகிடுச்சு, எல்லாமே விஞ்ஞான உலகம். அப்போ நடுக்கடலில் போகணும் அப்படின்னா அந்த நங்கூரம்லாம் போடுவாங்க.
அந்த கப்பலில் போகும்போது திசை காட்டி அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. அப்போ திசை காட்டி அப்படிங்கிறது அந்த காலத்தில் என்னத்தை கொண்டு போனாங்க அப்படின்னா, இந்த தேவாங்க இருக்குது பார்த்தியா, அந்த தேவாங்க தூக்கி கொண்டு அந்த இதில் வச்சுட்டாங்க அப்படின்னா அது எப்படித்தான் வச்சாலும் மேற்கு திசை பார்த்து தான் திரும்புமா. அதில் தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ இது மேற்கு திசை அப்படி திரும்பி இருக்கு அப்படின்னா இது வலது புறம், இது இடது புறம், இது இந்த திசை அப்படின்னு அதை வச்சே கணிச்சிருப்பாங்க. ஆமாம், ஒரு திசையை பார்த்தா 3 திசையை கணக்கு. அப்போ அந்த தேவாங்க வச்சு அந்த காலத்தில் இந்த திசையை கண்டுபிடித்த திசை காட்டும் கருவியாக வச்சுருக்காங்க. சரி, யாரும் கேட்கலாம், அந்த தேவாங்க ஒரு தேவாங்க தான் கொண்டு போவாங்களா அப்படின்னு. ஏகப்பட்ட தேவாங்க கொண்டு போவாங்களாம். இப்போ ஒன்று சோர்ந்துட்டாலும் அசந்துட்டாலும் அடுத்து இன்னொன்று தூக்கி வச்சுருவாங்க. அப்படி அது மாதிரி இந்த திசைகளை சரிபார்த்து இருக்க வேண்டும். அதுதான் நியதி. அதே வாரத்துக்கு 2, வாரத்திற்கு 2 முறை தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும். அது வாய்ப்புள்ள ராஜா. ஏன் ராஜா? அதெல்லாம் அப்படி தான் குளிச்சாங்க. இப்போல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான், அதுவும் தீபாவளிக்கு மட்டும்தான். அதுவும் நம்ம ஆளுக்கு சரக்கடிக்குங்கிற அவசியத்தில் லேசாக தொட்டு வச்சுட்டு வேகமாக குளிச்சுட்டு ஓடிடுதுங்க. அப்புறம் எங்கிட்டு உடம்பு நல்லா இருக்கும், என்ன தச்சு குளிக்கிறது? அப்புறம் பிள்ளை அப்படி தானே பிறகு. என்ன தச்சு அந்த நியதியை கடைப்பிடிக்க வேண்டும். அதிலும் குளிப்பதற்கும் நீதிகள் இருக்கிறது. அதுக்குமா? ஆமாம், முன்னோர்கள் தெரியாமல் குளத்தை விட்டு வைக்கல. ஏன்னா போனோடனே அப்படியே குளத்தில் தொப்பக்கட்டின்னு விழுந்துடக்கூடாது. ஏன்னா உள்ள கல் இருக்கு, மண்டையில் அடிச்சு மண்டை உடஞ்சி. அப்படி எங்கள் ஊரில் நடந்திருக்கு. இருக்கு மழையில் அதே மாதிரி போய் தண்ணியில் சோறு கடிக்கிறோம்னு சொல்லி உள்ள பாறை இருந்து மண்டை உடஞ்சி அங்கேயே முடிஞ்சிச்சு. தும்பு கட்டின்னு போய் விழுந்துடக்கூடாது. ஆமாம், அப்படி விழுந்துடக்கூடாது. படிப்படியாக இறங்க வேண்டும். அப்படி இறங்கும் பொழுது தண்ணீர் ஆகப்படுது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே ஏறும். அப்படி தண்ணீர் மேலே ஏறும் பொழுது உடம்பில் உஷ்ணமாகப்பட்டது இந்த வியர்வை துவாரங்கள் வழியாகவும் கண், காது, நாசி, வாய் இப்படி இந்த துவாரங்கள் வழியாக வெளியேறிவிடும். அப்படி இந்த உஷ்ணமாகப்படுது வெளியேறிடுச்சு அப்படின்னா அந்த மனிதனுக்கு எந்தவித நோயும் கிட்ட வராது. அப்படியே போய் விழுந்தா உடம்பில் உள்ள உஷ்ணம் வெளியேறுவதற்கு வழி இல்லாமல் உடம்புலேயே தங்கிரும், பலவித நோய் உபாதைகளை உண்டு பண்ணிவிடும். சண்டாளத்தனமே. அதுக்காக என்ன செய்யணும்? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி ஒழுங்காக குளிக்கணும். வாரத்துக்கு சனி நீராடு என்று சொல்லியிருக்கின்றார்கள். சனிக்கிழமை பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது, அந்த புதன்கிழமையிலையும் நீராட வேண்டும். சரி, ஒரு மாதத்திற்கு 2. அது என்ன? இப்போதான் கைதட்டின தாய்மார்களுக்கு கவனிக்கணும். கைத்தட்டின வந்து ஒரு உரக்கா படுத்துருச்சு, வர முக்கால் போட்டுருந்தது. எந்திரிக்க சொல்லு. எங்கள் அண்ணன் இங்கே கை தட்டினாங்க. ஆமாம், இல்லை இங்கே தட்டினது 3 பேர், அந்த உரக்கா படுத்துங்க. அவங்களுக்கு அது எந்திரிச்சா தான் நான் சொல்லுவேன். குறுக்கு வலிக்கும் இல்லையா பாவா? எந்திரிக்க சொல்லு. ஆமாம், கொஞ்சம் எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருப்பாங்க. சொல்ல வேண்டிய விஷயம் நல்ல விஷயம். சரி, எந்திரிச்சு உட்காருட்டா. பாவத்தை போயிட்டு அவர் அழுதுருவார் போல இருக்கு. இப்போ அவங்க தட்டினாங்க அப்படின்னா அதுக்கான காரணத்தை இப்போ தான் அவங்களுக்காக தான் சொல்ல போகிறேன். இப்போ தாய்மார்களாக இருக்காங்க. ஏன்னா ஒரு மாதத்திற்கு 2 தூரம் அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் ஆனவர்களுக்கு மட்டும் இல்லறத்தில் இணைய வேண்டும். இது புரியுதானே? 15 நாளைக்கு ஒரு தடவை தான் புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கணும்னு ஐயா சொல்கிறாரு. நம்மால் ஒரு நாளைக்கே 15 தடவை இருந்தாங்கன்னா கொடிமரம் மஜத்தில் நிற்கிய விளங்கிடும். அப்புறம் புள்ள அப்படி தடவை பிறக்கும், வெறி எடுத்து திரியுதுங்க. அந்த நீதியை கடைப்பிடிக்க வேண்டும். அதில் பாருங்க, இந்த தாய்மார்கள் இருக்காங்களா, இந்த வீட்டுக்கு விளக்கம் அப்படி சொல்லி 3 நாள் ஒதுங்கி இருப்பாங்க. இந்த மாதவிடாயாகின்ற காலத்திலே திருமணமானவர்களுக்கு அந்த பெண்ணாகப்பட்டவள் அவர்கள் குளித்த நாளிலிருந்து அந்த கணவனும் மனைவியும் இல்லறத்தில் இணையும் போது, அதாவது 3 சில பெண்கள் 3 நாளில் குளிச்சுவாங்க, சிலர் 5 நாட்கள் ஆகும். அது அவங்களோட உடம்பை பொறுத்து. தண்ணி பஞ்சம்லாம் கிடையாதியா, அவங்களோட உடல் வாகை பொறுத்து. அவர்கள் குளித்த நாளிலிருந்து 3, 5, 7, 9, 11, 13, 15 இந்த 15 நாட்களுக்கு உட்பட ஒற்றைப்படை இலக்கத்திலே அந்த கணவனும் மனைவியும் இல்லறத்தில் இறைவர்களானால் அது பொம்பளை பிள்ளையா பிறக்கும்யா. வெரி நைஸ், பியூட்டிஃபுல். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டு அப்போ நம்ம அப்படி தான் பேசணும். அடுத்து 4, 6, 8, 10, 12, 14 இந்த இரட்டைப்படை இலக்கத்திலே அந்த கணவனும் மனைவியும் இல்லறத்தில் இறைவர்களானால் அது ஆம்பளை பிள்ளையா பிறக்கும்யா. பியூட்டிஃபுல். அதை விடுத்து நீங்கள் என்ன சொன்னீங்க? என்ன நீங்கள் கேட்டீங்க? நான் ஒரு நாளைக்கு 2 முறை, அதாவது ஒரு மாதத்திற்கு 2 முறை தான் கணவனும் மனைவியும் இல்லறத்தில் இணைய வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு தாங்கள் சொல்லிய விவரம் ஒரு நாளைக்கே 15 தடவை செஞ்சு. அப்படி போனால் என்ன ஆகும்? ஆகும்? நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் அந்த குழந்தை தான் பிறக்கும். ஏன்னா சுரோனிதம் சுக்கிலம் என்று சொல்வார்கள். இந்த சுரோனிதம் என்பது பெண்களுக்கு சுரக்கக்கூடியது. இந்த சுரோனிதம் அதிகமானால் பெண் குழந்தை, சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய ஆண்களுக்கு சொல்லக்கூடிய வெந்துவாகப்பட்டு அதிகமானால் அது ஆண் குழந்தை. சுரோனிதமும் சுக்கிலமும் சமமாயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடிய திருநங்கை என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் பிறக்கும். அது மட்டுமல்ல தலையோட தலை ஒட்டி பிறக்கும்,
கண்ணு தெரியாமல் பிறக்கும், கால் இல்லாமல் பிறக்கும், கை இல்லாமல் பிறக்கும், உடல் ஊனமுற்ற குழந்தைகளை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதை விஞ்ஞானத்திலும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு ஆணையோ அல்லது பெண்ணையோ உருவாக்கக்கூடிய அந்த தன்மை யாருக்கிடம் எந்த குரோமோசோமுக்கு இருக்குது அப்படின்னா அது ஆண்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போ பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கணுமா XX. நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுனீங்க இல்லையா? XXX. ஆமாம், XXX இல்லை, XX. அதே மாதிரி ஆண்கள் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குரோமோசோம் என்ன அப்படின்னா XY. இது விஞ்ஞானம். இதில் மாறுபட்ட கருத்தாக இருக்கு இல்லையா, XY. இப்போ X சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்க, அது பெண் குழந்தை. இந்த ஒய் போய் அந்த எக்ஸோட சேர்ந்துச்சு அப்படின்னா அது ஆண் குழந்தையாக மாறும். அதெல்லாம் வராது, அதில் அதில் வராது, அந்த செல்லாம் அது வராது. அப்படி இந்த குரோமோசோம்கள் 13 தலைமுறைக்கு போய்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அவன் சோர்வடைந்து விடுவான். இந்த 13 தலைமுறை இதில் இதைத்தான் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி முன்னோர்கள், தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டன் ஓட்டி ஓட்டி செய்யணும் செய்ய அப்படின்னு சொல்லும்போது இதுதான் குல தெய்வங்களாக, முன்னோர்கள் தான் குல தெய்வங்களாக அந்த குலத்தை காக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்குள்ள அந்த பித்திருக்கடனை தீர்க்க வேண்டும். இப்போ யமதர்மனே அந்த வீட்டில் ஒரு உயிரை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சானா குலதெய்வத்தினுடைய அனுமதியை கேட்டு தான் அந்த உயிரை எடுத்துட்டு போக முடியும். வீட்டுக்கு ஒரு கிழவி காட்டுக்கு ஒரு கிழவன்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிழவிகளுக்கு தெரியுமா இந்த மாசமாறு குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும் ஏது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அப்போ குலதெய்வ வழிபாடு அவசியம். அப்போ குலதெய்வ சாமி, ஆமாம், குலதெய்வ வழிபாடு அவசியம். குலதெய்வ அதை வழிபட்டாலே அதை போன்று காக்கக்கூடிய தெய்வங்கள் எந்த ஒவ்வொருத்தருக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்லாம் இருக்கும். இருந்தாலும் காக்கக்கூடிய தெய்வம் குல தெய்வம் தான். சொல்லிட்டீங்களே. ஆமாம், என் குல தெய்வத்தை நான் கும்புறேன் நினச்சிக்க. அப்படி இந்த வகையில் பார்த்தால் அழகான தெய்வாதீனம் பொருந்திய குழந்தைகள் பிறக்கும். அடுத்ததாக ஒரு வருடத்திற்கு 2 என்றால் பேதிக்கு மருந்து சாப்பிட்டு வயிற்றை சுத்தப்படுத்திருக்கணும். உடலை பிண குடலை கழுவு அப்படின்னா அப்போ பேதிக்கு மருந்து சாப்பிட்டு வயிற்றை சுத்தப்படுத்திக்கிட்டா அந்த மனிதன் தீர்க்காயுஷாக நீண்ட நாட்கள் உயிர் வாழ்வான். 150 வயசு வரைக்கும் அவ்வளவு நாள் வாழலாம். எங்க சாமி 50 தாண்டதே கஷ்டமா இருக்கு. சரி, அதெல்லாம் 150 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இதுதான் அதற்குரிய காரணம். அப்ப இந்த நீதிகளை கடைபிடிக்க விட இப்படி யாராவது கடைபிடிக்கிறாங்க கேளு பாப்பா. அதெல்லாம் கடைபிடிப்பாங்க, இனிமே கடைபிடிப்பாங்க. இனிமே கடைபிடிச்சாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கா. பரவாயில்ல. நீங்க யாரை பார்க்க வந்தீங்க? உள்ளே குரல் கெட்டதே. 2 பொம்பளை பிள்ளை வந்திருக்கு. யார் அவர்கள்? ஒன்று தங்கை வள்ளி. சரி. இன்னொன்னு குள்ளி. வள்ளி குள்ளி. குள்ளி யாரு? குள்ளிங்கிறது நம்ம ஐட்டம். நிஜமாவே அது குள்ளியா? குள்ளிதா. குள்ளிதானா? கூப்பிடவா? பாருங்க, கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க. லவக்கன் கவலை